இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஏங்கிற? பின்ன வேற எப்படி உன்னை கூப்பிடுறது? மரியாதையா கூப்பிடு. ஆமா, உனக்கு இந்த குடும்பத்துல அப்படியே ராஜ மரியாதை கிடைக்குது. இப்ப நான் ஏன்னு சொன்னதும் உனக்கு கிரீடம் இறங்கிருச்சா? இந்த பார், என்ன வேணும் உனக்கு? என்னது இது புது டிராமா? நீ ஒரு தடவை தாலியை கட்டினதே கொடுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடி வர நீ எனக்கு தாலியை கட்டுவியா? இந்த பார், இது எங்க அண்ணன் எடுத்த முடிவு. ஐயோ சாமி, உங்க அண்ணன் எடுத்த முடிவுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு இருக்க முடியாது. இதோ இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை அப்படியே இருட்டாகி போச்சு. இதுல தங்கத்துல செயின் போடுறாங்களாமா. ஹலோ மேடம், ஒரு சின்ன திருத்தம். இதுல நாசமா போனது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சேர்த்துதான். ஐயோடா, அப்புறம் எதுக்கு என் கழுத்துல தாலியை கட்டின? எங்க அண்ணன் சொன்னாரு, கட்டிட்டேன், அவ்வளவுதான். ஆமா, உங்க அண்ணன் பாலங்கழுத்துல குதிக்க சொன்னா குதிச்சிருவியா? எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். செய்வனா? நீ உன்னை காயப்படுத்திக்க, உன் கைய நீ கிழிச்சுக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா எனக்கு எதுக்கு தாலியை கட்டின? அதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் தினம் தினம் உன் டார்ச்சரை அனுபவிச்சு எனக்கு அப்படியே தலை வலிக்குது. இல்லனா வேற என்ன பண்ணிருப்பீங்க? உங்களை கட்டிக்கிறதுக்கு லைன்ல பொண்ணுங்க நின்னாங்களோ? உங்க அண்ணன் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருப்பாரோ? கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருந்திருப்ப. உனக்கெல்லாம் வாழ்க்கையே அமையாது. ஐயா அம்மா, நீ ஒண்ணு எனக்கு வாழ்க்கை பிச்சை எல்லாம் போட வேண்டாம். நான் தனியாவே ராஜா மாதிரி இருந்திருப்பேன். யார் உனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறதா சொன்னா? எப்படா உன்னை விட்டு விலகி போவன்னு எனக்கு இருக்கு. அப்படியே நரகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் என்னால ஒத்துக்க முடியாது. இது சரியா வராது. இது என் அண்ணன் போட்ட ஆர்டர், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ முடியலன்னாலும் அந்த செயின் உன் கழுத்துக்கு வரும். ஏமாரா, இவங்களும் நம்மள மாதிரி தான் போல. பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. எது நம்மள மாதிரியா? மேடம், நான் உங்களை உண்மையாவே லவ் பண்ண, நீயும் பண்ண. என்ன நீ கொஞ்சம் பிகு பண்ணிட்டு இருந்த, ஆனா இவங்க ரெண்டு பேரை பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியல. அப்படி ஒன்னும் தெரியல, ஆனா எனக்கு அப்படி தோணல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆழமா கொஞ்சமா லவ் இருக்குன்னு தான் தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல சேருவாங்க, இல்லன்னா இப்படியே அடிச்சுக்கிட்டு பெரிய வேண்டியதான். ஆனா அந்த கருணா இருக்கால, அவன் பாவண்டா. அவன் இந்த குடும்பத்துல அவனோட மூத்தவனுங்க அவனை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. பின்ன கண்ணை திறந்து பார்க்கணும். கண்ணை மூடிட்டு ஒருத்தன் சொல்றதெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டு இருந்தா அப்படிதான் யூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த கருணாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடா.